We now request Tamil FinServ Chairman, Mr. Salim, who's joining us from Singapore. He's a chartered accountant. He will summarize this session in Tamil. Brother Salim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Assalamu alaikum. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் தமிழ் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அங்கம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு பரக்கத்து நிறைந்ததாகவும் நல்ல இல்மு கிடைக்க அல்லாஹ் நேமத்து செய்வானாக என்று துஆ செய்வனாக ஆரம்பிக்கிறேன். இந்த முஃப்தி என்ன சொன்னாங்கன்னா, வியாபாரம் ஹலால், வட்டி ஹராம்னு ஆரம்பிச்சாங்க ஒரு குர்ஆனுடைய ஆயத்தோட. இது முக்கியமான தலைப்புன்னு சொன்னாங்க. பணம்னா நமக்கு என்ன நினைப்பு வருது? பேப்பர் பணம் அப்படிங்கிறது நினைப்பு வருது. இப்போ இந்த கன்வென்ஷனல் சிஸ்டத்துக்கும் இஸ்லாமிக் சிஸ்டம் பணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. இருவேறு வேர்ல்டு அப்படிங்கிறாங்க, உலகங்கள். இந்த கன்வென்ஷனல் சிஸ்டம், அதாவது நம்ம இப்போ கன்வென்ஷனல் பேங்கிங், கன்வென்ஷனல் டிரான்சாக்ஷன்ல இருக்கிற ஒப்பந்தம், இஸ்லாமிக் ஃபைனான்ஸ்ல இருக்கிற ஒப்பந்தத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. நமக்கு இப்போ பேப்பர் மணின்னு நினைப்பு வருதுன்னா என்ன வருது? டாலரு, ரூபா, பவுண்ட்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு தான் வருது. எல்லாமே நிதின்னு தான் நமக்கு மனசுல வரும். இஸ்லாத்துல பணங்கிறது டிஃபரன்ஸு, அந்த பணத்தோட பயன்களும் டிஃபரன்ஸு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பணம் நம்ம ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். Mufti, I have a question. I forgot. The Hassan Basri was saying, money unless leads you to cleanse you. Is it? What is that? No. It is a companion, such a companion that you do not benefit from it unless it leaves you. Leaves you. Lead. L-E-A-D, is it? L-E-A-V-E. Leaves. Oh, V. So you have to separate yourself from money to take benefit from it. ஓகே. இந்த பணம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு அது பிரயோஜனப்படணும். அதுல நீங்க அட்டாச் ஆகக்கூடாது. What you are saying is you should not emotionally attach to the money. That's what you are mentioning. No, see, I have 100 rupees. Yes. So I cannot benefit from it unless I either give it to buy a certain good or a service. So I have to give it off to take benefit from it. Okay. Any transaction, if I want to benefit from money, I have to give it. I have to separate myself from it in order to achieve any goods or services or commodities that I require. Oh, okay. So நம்மள அந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம அதுல இருந்து வெளியாயிரணும். அதுக்கு பிறகு அந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு நமக்கும் அதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க கேட்கலாம். ரெண்டாவது இது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஒரு பொருளை வாங்கறதுக்காகவும், அதாவது நம்ம சர்வீஸை வாங்கறதுக்காகவும் தான் நமக்கு இது அலியல்லாஹ் சொல்றாங்க. அவங்க நிறைய தியரி சொல்லியிருக்கிறாங்க பத்தி. பணம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவைப்படுது. ஏன்னா அதுக்கு என்ன சக்தி இருக்குன்னு, பணத்துக்கு சக்தி இருக்கிறதுனால நமக்கு தேவை இருக்கு. நமக்கு பொருள் தேவை, சேவை தேவை, ஒரு சர்வீஸ் தேவை. என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், என்கிட்ட ஒரு சேவை இருக்கும், அது உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு நம்ம ஒரு காமன் மீடியம் தான் இந்த பணம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பணம் இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். இது தவிர வட்டி, பணத்தை பதுக்கல் செய்யறது, மற்றபடி இந்த ஒத்தி நிறைய விஷயங்கள்லாம் வரும். அதற்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதனால ப்ராப்ளம் தான் நிறைய வரும். நிறைய எக்கானமி ப்ராப்ளத்துக்கு இதான் ஒரு காரணம் அப்படி சொல்றாங்க. பேங்க் பாத்தீங்கன்னா பணம் இருக்குது, அது பணத்தை போட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அதனால பாதிக்கப்படுறவங்க அவங்க கிடையாது. பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கடனுக்கு வாங்கி அதை யூஸ் பண்றவங்க தான் நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது இந்த நிறைய இப்ப கான்செப்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, டெப்ஸ், ஸ்வாப்ஸ், என்னென்னமோ சொல்றாங்க, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். இதெல்லாம் ஷரியாக்கு அடிப்படை இல்லாம இருந்துச்சுன்னா
கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அது வந்து ஹராம்னு சொல்றாங்க. ஈவன் பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா பைபிள்ல இஞ்சில்ல அந்த காலத்துல வட்டி தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இப்ப பால்ங்கிற ஒரு என்ன பண்ணாங்கன்னா அந்த கந்து வட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, யூசுவரி, அதுதான் தவறு. மற்றபடி வியாபாரத்துக்காக வாங்குறது போறது வர்றது எல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்களா ஒரு பத்துவா கொடுத்துக்கிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, அது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து one more question, the Mufti, he was mentioned, Taqi Usmani was mentioning one singer went to Hajj, he was singing, can need some clarity, what's how that happened? So this was an example given by Mufti Taqi Usmani's father, Shafi Okay. Usmani. All right. Okay. So the thing that he was trying to put across is that with regards to music, so this person went to on a trip, and he said that the reason for prohibition of music is because the music or the singing of the Arabs were so awkward and it was unpleasant. He said that the reason why Nabi of Allah sallallahu alaihi wasallam made music prohibited is because he heard the music of these people. If you would have heard the music of our people, you would have said it is not prohibited. You getting me? So Okay, obviously, it holds no substance. So this is the same argument when you say that usury is not permissible and interest is permissible. Okay, I got it. அதாவது ஒரு காலத்துல நம்ம இந்தியா துணை கண்டத்திலேருந்து ஒரு பாடகர் ஹஜ்ஜி போயிருக்கிறாருங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது போற வழியில டயர்டா இருக்கும், அவங்க ஊர்லாம் தங்குவாங்க இல்லைங்களா, அந்த காலத்துல கார் இருக்காது. என்ன போற வழியில அந்த பாடகர் சிங்கர் என்ன பாடி இருக்கிறாரு, அந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து சேர்ந்து பாடி இருக்கிறாங்க. அப்ப அவரா சொல்லி இருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த மியூசிக்கை வந்து மியூசிக்கை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மியூசிக்கை தடை செஞ்சாங்கன்னா, அரபுகள் வந்து பாடுவாங்க, அவங்க பாட்டு நல்லா இருக்காது, நான் பாடுனா நல்லா இருக்கும், நான் பாடியிருந்தா செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமருக்காக சொல்றாங்க. சோ அதே மாதிரிதான் வட்டியும் சொல்றாங்க. அப்போ அந்த காலத்துல இருந்த வட்டி வேற, இந்த காலத்துல இருக்கிற வட்டி வேற அப்படின்னு சொல்றாங்க. ரிபா வட்டி தவறுங்கிறது ஜெத்தால வந்து ஒரு இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய ஸ்காலர்ஸ் மேதைகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா வகையான வட்டியும் ஹராம் தான். இந்த கந்து வட்டி, வியாபார வட்டி, இதுக்கெல்லாம் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அல்லாஹ் வந்து ஹராம் சொன்னா ஹராம் தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது தவிர போன செஷன்ல சில கேள்வி எல்லாம் வந்திருக்கு, நல்ல கேள்வி எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன இந்த இப்படி தவறுகள் செஞ்சா எப்படி தௌபா செய்யறது, என்ன 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட், அது பரஸ்பர ஒப்பந்தம் இல்லை அப்படின்னா அது எப்படி நம்ம சரி செய்யறது அப்படிங்கிறது நேரம் இல்லாம காரணத்தினால அடுத்தடுத்த செஷன்ல நாங்க சொல்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி வந்துச்சு, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இப்ப இந்தியன் ருபீஸ் கொடுத்த டாலர் வாங்கலாமா, டாலர் வாங்கி மத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறது, அதுக்குன்னு சில சட்டங்கள்லாம் இருக்குது, அதுவும் அடுத்தடுத்த வாரத்துல சொல்லுவோம். இது பெரிய டாபிக், கான்செப்ட் ஆஃப் மணிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் அதை அடுத்தடுத்த வாரத்துல கேட்டு நம்ம பயன்பெறுவோம். மற்ற கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். Jazakallah. Yeah, sure. Jazakallah to our chairman for his great piece of translation. Hope everyone will benefited from it. So I'm insisting everyone to register in the Tamil form and post your queries there so that we can document your reply. It will be benefited to a larger audience, inshallah. So once again, Jazakallah to all our participants for their patient hearing and your interaction in the session. Inshallah, we will join in the next session with the continuous of this session. Inshallah, Jazakallah. Subhanallahi wa bihamdihi, subhanakallahumma bihamdika, wa ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk. Subhana rabbika rabbil izzati amma yasifun, wa salamu ala al-mursalin, walhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Alaikum salam.